Hi friends, welcome to Clickbox Tamil. ஆக்சுவலாக விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டமில் டே பை டே நம்ம நிறைய செட்டிங்ஸை டர்ன் ஆஃப் அண்ட் டர்ன் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் விண்டோஸ் சிஸ்டமில் டர்ன் ஆஃப் பண்ணவே கூடாத இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செட்டிங்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டரில் டர்ன் ஆஃப் ஆகிருந்தால் அண்ட் எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறதுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போது ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரீஸ்டோர் பாயிண்ட்டை பற்றி தான். எஸ், ரீஸ்டோர் பாயிண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் எனேபிளாக இருக்கும் அண்ட் மேக்ஸிமம் சிஸ்டமில் டிசேபிளாக இருக்கும். பட் ரீஸ்டோர் பாயிண்ட்டை உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வைக்கிறதால உங்களுடைய சிஸ்டம் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரியான எந்த இஷ்யூஸ் வந்தாலும் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் திரும்பவும் ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ண டேட்டுக்கு ரிவர்ட் பண்ணி உங்கள் சிஸ்டமை பழைய மாதிரி ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதனால் ரீஸ்டோர் பாயிண்ட்டை கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டமில் கிரியேட் பண்ணுங்கள். சி டிரைவ் மேலே கிளிக் பண்ணி கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் நீங்கள் டர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால சிஸ்டமுடைய ரீஸ்டோர் பாயிண்ட் டர்ன் ஆன் ஆகிடும். தென் கிரியேட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பாயிண்ட் நேமை செட் பண்ணி நீங்கள் ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறதால சிஸ்டமில் ரீஸ்டோர் பாயிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். தென் ஃபியூச்சரில் உங்களுடைய சிஸ்டம் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ், ப்ளூ ஸ்க்ரீன் அண்ட் வேறு எந்த மாதிரியான விண்டோஸ் இஷ்யூ வந்தாலும் இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி சிஸ்டம் ரீஸ்டோர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் ரீஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே நாம் மேனுவலாக கிரியேட் பண்ண ரீஸ்டோர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதால ரிவர்ட் ஆகி உங்களுடைய இஷ்யூஸ் எல்லாமே ஈஸியாக ரிசால்வ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் ரீஸ்டோர் பாயிண்ட்டை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்கள். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் லாகின் பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ். மேக்ஸிமம் ஆஃப் த யூசர்ஸ் விண்டோஸ் லாகின் ஸ்க்ரீனுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதில்ல, பாஸ்வேர்ட் அண்ட் பின்னை பைபாஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ஆன் பண்ணும்போது டைரெக்டாகவே பாஸ்வேர்ட் அண்ட் பின்னை கேட்காமலேயே சிஸ்டம் லாகின் ஆகி டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். பட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இது சேஃப் கிடையாது. அதனால் சிஸ்டமுடைய லாகின் ஸ்க்ரீனுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது விண்டோஸ் சிஸ்டமில் எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் பேனல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். தென் யூசர் அக்கௌண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் யூசர் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இல்லைனா கண்ட்ரோல் பேனல் சர்ச் பாரில் யூசர் அக்கௌண்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்ததாக மேனேஜ் அனதர் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே உங்களுடைய யூசர் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே மேக் சேஞ்சஸ் டு விண்டோஸஸ் அக்கௌண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனில் சேஞ்ச் த பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷன் எனேபிளாக இருக்குது. இட் மீன்ஸ் என்னுடைய சிஸ்டம் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதால சேஞ்ச் த பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷன் ஷோ ஆகுது. அண்ட் லாகின் பாஸ்வேர்டு இல்லாத சிஸ்டம்ஸில் கிரியேட் எ நியூ பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஸ்ட்ராங் லாகின் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆன்டிவைரஸ் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக விண்டோஸ் சிஸ்டம்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் யூசர்ஸ் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால் ஆன்டிவைரஸில் ஃபயர்வால் அண்ட் ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷனை கண்டிப்பாக ஆன் பண்ணி வைங்க. அண்ட் நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலைன்னா உங்களுடைய சிஸ்டமில் டிஃபால்ட்டாகவே அவைலபிளாக இருக்கிற விண்டோஸ் டிஃபெண்டரில் ஃபயர்வால் அண்ட் ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷனை டர்ன் ஆன் பண்ணி வைங்க. வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸில் மேனேஜ் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே அவைலபிளாக இருக்கிற ரியல் டைம் ப்ரொடெக்ஷன், க்ளவுட் டெலிவரி ப்ரொடெக்ஷன், ஆட்டோமேட்டிக் சாம்பிள் சப்மிஷன் ஆப்ஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய சிஸ்டமில் நான் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதால ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் டிசேபிளாக இருக்குது. பட் நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் எந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாலும் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே டிசேபிள் ஆகிடும். அடுத்ததாக ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷனில் ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷன்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல்டு ஃபோல்டர்ஸ்ன்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணுங்கள். நான் என்னுடைய சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதால ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் டிசேபிளாக இருக்குது. அண்ட் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் டிசேபிள் ஆயிருந்தால் இந்த ஆப்ஷனை உங்களால் டர்ன் ஆன் பண்ண முடியாது. அதனால தான் என்னுடைய சிஸ்டமில் கண்ட்ரோல்டு ஃபோல்டர் ஆக்சஸ் ஆயிடாக இருக்குது. பட் உங்களுடைய சிஸ்டமில் கண்டிப்பாக ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் விண்டோஸ் டிஃபெண்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்டு ஃபோல்டர் ஆக்சஸ் ரெண்டு ஆப்ஷனையுமே நீங்கள் எனேபிள் பண்ணி வைங்க. அடுத்ததாக ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டொமைன் நெட்வொர்க் ஃபயர்வால் இஸ் ஆன் காட்டுது. தென் பிரைவேட் நெட்வொர்க் அண்ட் பப்ளிக் நெட்வொர்க்ன்ற ரெண்டு ஆப்ஷன்லையுமே டர்ன் ஆன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஃபயர்வாலை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்ததான் விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சர்ச் பாரில் விண்டோஸ் அப்டேட்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸில் விண்டோஸை எப்போவுமே நீங்கள் அப்டேட்டாக வைக்கிறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி தென் சிஸ்டமுடைய செக்யூரிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதனால விண்டோஸ் அப்டேட் ஸ்க்ரீனில் கெட் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் as soon as they are availableன்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணி வைங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வைக்கிறதால மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிற அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தால் இமிடியேட்டாக உங்கள் சிஸ்டம் அப்டேட் ஆகும். அதனால் உங்களுடைய சிஸ்டமில் இந்த ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோவில் காட்டின டர்ன் ஆஃப் பண்ணவே கூடாத செட்டிங்ஸை உங்களுடைய சிஸ்டம்லேயும் கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.